பிரபல செக்ஸி நடிகையான ஸ்ருதிஹாசன் முதல் முறையாக தன்னோட தந்தை உலகநாயகன் கமல்ஹாசனோட இணைஞ்சு சபாஷ் நாயுடு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில ஸ்ருதிஹாசனை அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகளான ஐஸ்வர்யா தனுஷ் முதல் முறையாக தன்னோட தந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைஞ்சு ஒரு படத்தில் முக்கிய ரோல் ஒன்றில் நடிக்க போறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. கபாலி படத்தை அடுத்து ரஜினி இரண்டாவது முறையா இணைஞ்சு இன்னும் பெயர் சூட்டப்படாத புதிய படத்தில் நடிக்கிருக்காரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல்ல ஐஸ்வர்யா நடிக்கிருக்காங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செம்ம ஜாலியாக இருப்பார் நாளே இயக்குனரில். சரி அதே மாதிரியே இருப்பாருன்னு நினச்சி அதே மாதிரி வந்து பேசியிருந்தேன் ஆஃபீஸில். வச்சாரு ஒன்று முதுவில் ஏய் போடா அப்படின்னாரு. அன்னைக்கு போனவன் தான் எல்லாமே இருப்பானுங்க. ஏதாவது ஒன்று தப்பு நடந்திருக்கும், திரும்பி பார்த்தா எவனுமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் நிற்பேன், வைப்பார் ஒன்று போ அப்படின்னு. சரி சார். ஃப்ரெண்டு வந்து மச்சான் அப்பா செத்துட்டாரு மச்சான், விடு மச்சான் ஜாலி மச்சான் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதுதான் பிளாக் காமெடின்னாங்க. அப்புறம் தான் சரி ரைட் ஓகே இதுதான் போல அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்த கதை. இந்த மாதிரி சார் சொதப்பிச்சா ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். விடு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கியோ. என்னையா நீ சரி கிடச்சிட்ட விடு. ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன் வரவா அப்படின்னு. வா வா அப்படின்னா போய் உட்காந்து 2 சீன் கூட சொல்லலை. சூப்பரா பண்ணலாடா. எங்கள் அப்பா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்போவே சொல்லியிருப்பேனேப்பா. ஏன்னா என்னை 19 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்கன்னா 19 வயசுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் எங்கள் டேரக்டர் தான் வளர்த்தாரு. இருங்க சீரியஸாக. அப்புறம் மன உளைச்சலில் இருக்கிறப்ப வா தம்பி கைலாஸ் போயிட்டு வருவோம் அப்படின்னாரு. வாங்க சார் ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று விட்டு வருவோம் சார் அப்படின்னு ஒரு ஆன்மீக சுற்றுலாவும் சென்று விட்டு வந்தாச்சு.